ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இங்கிலீஷ் மீடியம் சோஷியல் மேப்பில் வேர்ல்டு மேப்பில் பார்ட் 2. இது வந்து செகண்ட் வேர்ல்டு வார். சரிங்களா? செகண்ட் வேர்ல்டு வார் வந்து என்னென்ன இன்சிடெண்ட்லாம் நடந்திருக்கு, எந்த பிளேஸில் நடந்திருக்கு, இதில் எதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஜப்பான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜப்பானோடு சேர்த்து ஹிரோஷிமா அண்ட் நாகசாகி. சரிங்களா? ஹிரோஷிமா அண்டு நாகசாகி ரெண்டுமே வந்து ஜப்பானில் இருக்கக்கூடிய பிளேஸ் தான். அது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஜப்பான், அடுத்து ஹிரோஷிமா, நெக்ஸ்ட்டு நாகசாகி. ஜப்பானோட கேபிட்டல் டோக்கியோ. இது எல்லாமே வந்து ஜப்பானில் நம்ம பார்த்துக்கணும். அடுத்து பார்த்திங்கனாக்கா ரஷ்யாவில் மாஸ்கோ சொல்லியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கனாக்கா இந்தியா. சரிங்களா? இந்தியா. அடுத்து இந்தியன் ஓஷன் எப்போனாச்சும் ஒரு முறை வந்து கேட்குறாங்க. இந்தியன் ஓஷன். அப்புறம் பார்த்திங்கனாக்கா யூரோப்பியன் காண்டினென்ட்டில் பார்க்கும்போது ஃப்ரான்ஸ், பெல்ஜியம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா ருமேனியா, கிரீஸ், செர்பியா, பல்கேரியா, ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி, நெக்ஸ்ட் வந்து இங்கிலாந்து. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் பிளேஸாக வந்து நம்ம இங்கே வந்து யூரோப்பியன் காண்டினென்ட்டில் வந்து பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா நார்த் அமெரிக்காவில் பார்க்கும்போது சான் பிரான்சிஸ்கோ, நெக்ஸ்ட்டு வந்து கனடா. இது ரெண்டும் பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸாக நம்ம இங்கே பார்க்குறோம். சரிங்களா? சான் பிரான்சிஸ்கோ வந்து யூஎன்ஓவோட தொடக்கம் தான் வந்து சான் பிரான்சிஸ்கோ வந்து இம்பார்ட்டன்ட். அதனால் வந்து அதிகமாக கேட்பாங்க. அடுத்து பார்த்திங்கனாக்கா ஹவாய் ஹைலாண்ட். சரிங்களா? ஹவாய் ஹைலாண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிளேஸ் வந்து ஹவாய் ஹைலாண்ட். சரிங்களா? அது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா பசிபிக் ஓஷன். சரிங்களா? ஈஸ்ட் சைட்லேயும் வரும், வெஸ்ட் சைட்லேயும் வரும். அதனால் வந்து பசிபிக் ஓஷன் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா பிரேசிலும் பார்த்திங்கனாக்கா இம்பார்ட்டன்ட் பிளேஸாக வந்து பார்க்குறோம். சரிங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரேசில் பார்த்திங்கனாக்கா பிரிக்ஸோட கண்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பிளேஸ் வந்து பிரேசில் சொல்கிறாங்க. பிரேசில், ரஷ்யா, சைனா, சவுத் ஆப்ரிக்கா அண்டு இந்தியா அப்படின்றத நம்ம இதில் பார்க்குறோம். சரிங்களா? அதனால் வந்து பிரேசிலை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இதில் வந்து அட்லாண்டிக் ஓஷன், பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷனை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கனாக்கா யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து இட்டாலி. சரிங்களா? இட்டாலி வந்து ஒன் ஆஃப் த பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்டாலியோட கேபிட்டல் ரோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா ஜெர்மனியோட கேபிட்டல் வந்து பெர்லின், ஜப்பானோட கேபிட்டல் வந்து டோக்கியோ. சரிங்களா? இந்த 3 பிளேஸும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னாக்கா ரோம், பெர்லின், டோக்கியோ ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அது வந்து 1937 அது வந்து அந்த இன்சிடெண்ட் வந்து நடந்திருக்கும். சரிங்களா? அப்போது இந்த மேப் பார்த்திங்கனாக்கா வேர்ல்டு மேப்பில் இப்போ நான் இந்த 2 மேப்லேருந்து என்னென்ன பிளேஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்கணும் அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட போதுமானது. கண்டிப்பாக வந்து கொஸ்டின் நம்பர் 42க்கான ஆன்சர் வந்து இந்த 2 வீடியோவில் வந்து கண்டிப்பாக நீங்கள் அறிஞ்சிக்க முடியும். சரிங்களா? ரொம்ப ஈஸியான மெத்தடில் காண்டினென்ட்டை பேஸாக வச்சு நீங்கள் ஒவ்வொரு பிளேஸும் வந்து என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். காண்டினென்ட், நெக்ஸ்ட்டு வந்து ஓஷன், இந்த 2 டாப்பிக்கு பேஸாக வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும், மேப்பை வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது வேர்ல்டு மேப் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், வெரி ஈஸியாக இருக்கும் அப்படின்றது நம்ம இங்கே பார்க்குறோம். சரிங்களா? இந்த தகவல் பிடிச்சிருந்தால் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா கொஸ்டின் நம்பர் 42க்கு அனதர் மேப் பார்த்திங்கனாக்கா இந்தியன் மேப், இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகுள். சரிங்களா? ஃப்ரீடம் ஸ்ட்ரகுள் வந்து இந்தியன் டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன பிளேஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.